வா தம்பி, இப்போது உன்னுடைய முறை. சதீஷ் சுற்றிலும் பார்த்தான். நிறைய சிறிய மற்றும் பெரிய டிராகன்கள் மத்தியில் இருவரும் நின்றிருந்தன. அவன் ஒரு டிராகனை நோக்கி நகர்ந்தான். ஆனால் அந்த டிராகன் அவனை கண்டதும் சிறகுகளை உதறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது. அக்கா, இது பறந்து விட்டது. பிரியங்கா தனது டிராகன் மீது அமர்ந்தபடி சதீஷை பார்த்தாள். டிராகன் பறந்து சென்றதை கண்டதும் அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். சதீஷ், அந்த பெண்ணை கவனிப்பதை நிறுத்து. நீ மிகவும் திறமைசாலி. உன்னுடைய திறமைக்கு ஏற்ப நிச்சயம் ஒரு டிராகன் உனக்கு கிடைக்கும். உனக்கு யாருடைய டிராகனையாவது பழக்கப்படுத்திய அனுபவம் இருந்தால் தானே நீயும் டிராகனை அடக்க முடியும். சதீஷ் இன்னொரு பக்கம் பார்த்தான். அங்கு ஒரு பச்சை நிற டிராகன் இருந்தது. அவன் அதை நோக்கி நகர்ந்தான். ஆனால் அந்த டிராகனும் சதீஷை பார்த்ததும் அங்கிருந்து பறந்து சென்றது. இளவரசி பிரியங்கா சிரித்துக் கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள். சதீஷ் எந்த டிராகனை நோக்கி சென்றாலும் அந்த டிராகன்கள் ஓடிவிடுகின்றன. இப்படியே நாள் முழுதும் கடந்தது. இந்த முயற்சியில் சதீஷின் கால் விரலில் அடிபட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை அவன் பொருட்படுத்தவில்லை. இறுதியாக சோர்வடைந்தும் கோபமடைந்தும் சதீஷ் அருகில் இருந்த ஒரு பாறையின் மீது அமர்ந்து கூறினான், அக்கா, என்னுடைய சக்திகள் போய்விட்டன என்று நினைக்கிறேன். ஒருவேளை என் தலைவிதியில் எந்த டிராகனும் இல்லை போலும். உன் முயற்சியை தொடர நான் இரவில் தங்குவதற்கு ஒரு குடிசையை போடுகிறேன். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.